முன்பொரு காலத்துல ஒரு அழகான மலையடிவாரம் கிராமத்துல கதிரன் மாறன் அப்படின்னு இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க. மாறன் ரொம்பவும் கடின உழைப்பாளி, இயற்கையை நேசிக்கிறவன். ஆனா கதிரன் எப்போதும் தன்னோட நிலையை நினைச்சு வருத்தப்பட்டு புலம்புற குணம் கொண்டவன். ஒரு நாள் மதியம் ரெண்டு பேரும் அவங்க தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடச்ச, என்ன பொழப்புடா இது! விடிய காலையில இங்க வந்து மண்ணை தோண்டி தோண்டி என் கையெல்லாம் மரம் மாதிரி ஆயிடுச்சு. பாருடா மாறா, என் கையெல்லாம் எவ்வளவு புண்ணா இருக்குன்னு. கதிரா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா கை அப்படித்தாண்டா இருக்கும். ஆனா நம்ம விவசாயம் பண்ணி இதுல வர்ற காய்கறிகளை அப்படியே பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அதுக்கு முன்னாடி இந்த வலியெல்லாம் பறந்து போயிருண்டா. உனக்கு எப்பவுமே இந்த உபதேசம்தான். நம்ம ஊர்ல நிறைய பேரை பாரு, எவ்வளோ பணக்காரங்களாகவும் வாழ்க்கையை நிம்மதியாகவும் வாழ்றாங்க பாரு. நாம என்னடான்னா இனியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலடா. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகாம கதிரன் நேரா கிராமத்து ஓரமாயிருக்கிற ஆற்றங்கரைக்கு போய் உட்கார்ந்தான். அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றமும் கோபமும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சாதாரண மனித பிறவியை கொடுத்த? தினமும் உடம்பு உழைக்கணும். ச்சே, யாருக்கும் அடங்காத, எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு உன்னதமான பொருளா இருந்திருக்க கூடாது என்னால. அப்பொழுது அங்கே ஒரு சந்நியாசி அந்த வழியாக வருகிறார். என்ன தம்பி, ஏதோ மனவேதனையா இருக்க போல இருக்கே. இந்த விலை மதிப்பற்ற மனித பிறவியே ஏதோ சாபம் மாதிரி பேசிட்டு இருக்க. யாரு சாமி நீங்க? திடீர்னு வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க? என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. நான் இந்த மண்ணில் உழைக்கிற சாதாரண மனிதனா இருக்க விரும்பல. என்னை எல்லாரும் வியந்து பார்க்குற ஒரு வைரக்கல்லா மாற்ற முடியுமா உங்களால? முடியாதுல்ல, போங்க. கதிரா, நல்லா யோசிச்சுக்கோ. ஆசைப்படுறது சுலபம், ஆனா அதோட விளைவை தாங்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மையிலே உனக்கு வைரமா ஆகணுமா? ஆமா சாமி, நான் வைரமா மாறினா எனக்கு வலியும் இருக்காது, பசியும் இருக்காது. எல்லாரும் என்ன கொண்டாடுவாங்க. அந்த சந்நியாசி தன் மாயாஜால வித்தைகளால் கதிரனை ஒரு அழகான ஜொலிக்கிற வைரக்கல்லாய் மாற்றுகிறான். ஆஹா, நான் இப்போ வைரமா மாறிட்டேன். என் உடம்பு எவ்வளோ அழகா ஜொலிக்குது பாருங்களேன். இனி எனக்கு பசியும் இல்லை, தாகமும் இல்லை. அந்த மாறன் மாதிரி மண் வெட்டி பிடிச்சு வேலை செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நான் தான் இனி ராஜா. கதிரன் வைரமாகி சில மணி நேரங்கள் கூட ஆகல. அன்றைய இரவு வானிலை தலைகீழா மாறிச்சு. பயங்கரமான புயல் காற்று வீசி ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு. கரையில் இருந்த மணலோடு சேர்ந்து கதிரனும் ஆற்று வெள்ளத்துல அடிச்சிட்டு போகப்பட்டான். ஐயோ, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இந்த வெள்ளம் என்னை எங்கேயோ இழுத்துட்டு போகுது. யாராவது என்னை காப்பாத்துங்க. மனுஷனா இருந்தா நான் ஓடி போய் எங்கேயாவது மரத்துல ஏறி இருப்பேன். இப்ப என்னால் ஆசையை கூட முடியலையே. அந்த வெள்ளம் கதிரனை அடிச்சிட்டு போய் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பாலடைந்த காட்டுப்பகுதியில ஆழமான புதை மணலுக்குள்ள தள்ளிடுச்சு. மேல மணல் மூடி கதிரன் கும்மிருட்டுக்குள்ள பொதிஞ்சு போனான். நாட்கள் கடந்தது, வாரங்கள் கடந்தது. ஜொலிக்கும் வைரமா இருந்த கதிரன் இப்போ பூமிக்கு அடியில எந்த வெளிச்சமும் இல்லாம கும்மிருட்டுல அசைவற்று கிடந்தான். அவனால யாரையும் பார்க்க முடியல. அவனோட அழகை ரசிக்கவும் அங்க யாரும் இல்லை. அடடா, நான் எவ்வளோ பெரிய முட்டாள்! வெளிச்சத்துல ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப இந்த இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேனே. எனக்கு இப்ப பசி எடுக்கல, ஆனா இந்த தனிமை என்ன கொல்லுதே. பல மாதங்களுக்கு பிறகு அந்த காட்டு வழியா ஒரு வழிப்போக்கன் நடந்து வந்தான். தற்செயலா அவனோட கால் அங்கிருந்த மணலை பலமா மிதிக்கும் போது மணல் விலகி சூரிய வெளிச்சம் பட்டு அந்த வைரம் லேசா ஜொலிச்சது. அத அவன் கவனிச்சிட்டான். ஆஹா, என்ன இது ஆச்சரியம்! இந்த பாழடைஞ்ச காட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய வைரக்கல்லா! எனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. ஆனா இது பட்டை தீட்டப்படாத கரடமுருடான வைரக்கல்லா இருக்கே. இத உடனே பொற்கல்லனோட பட்டறைக்கு எடுத்துட்டு போய் நல்லா செதுக்கி உருக்கி அழகான ஆபரணமா மாத்தணும். அப்பாடா, ஒரு வழியா வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். ஆனா இவன் என்ன செதுக்கணும் உருக்கணும்னு சொல்றான்? எனக்கு ஏதோ பயமா இருக்கே. அந்த வழிப்போக்கன் நேரா ஒரு பெரிய நகரத்துல இருக்கிற வைரப்பட்டறைக்கு போய்
அங்கிருந்த கொல்லர்கிட்ட அந்த வைரத்தை கொடுத்தான். ஐயையோ, எரியுதே, நெருப்பு தாங்க முடியலையே. நான் கல்லா மாறுறதுனால என் உயிர் போகாது, ஆனா இந்த வெப்பமும் வலியும் என்னை சித்திரவதை செய்யுதே. சாமி, என்னை காப்பாத்து. கதிரனோட உண்மையான கதறலும் அவனோட தவறி உணர்ந்த கண்ணீரும் அந்த சந்நியாசியை மறுபடியும் அங்கே வரவழைச்சது. அவர் கதிரனை பார்த்து பேசினார். என்ன கதிரா, வைரமான கஷ்டம் இருக்காதுன்னு சொன்னேன். எல்லாரும் உன்னை தலையில வச்சு கொண்டாடுவாங்கன்னு சொன்னேன். இப்ப ஏன் அழற? சாமி, என்னை மன்னிச்சிடுங்க. வைரம் வெளியே பார்க்கத்தான் ஜொலிக்கும், ஆனா அது உருக்கப்படும் போதும் வெட்டப்படும் போதும் படுற வேதனை கொடுமையானது. அதை விட என் நண்பன் மாறன் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நிம்மதியா சாப்பிட்ட அந்த சாதாரண மனித வாழ்க்கையே கோடி மடங்கு மேல். சாமி, என்னை பழையபடி மாத்திடுங்க. உன்னோட தவற முழுமையா உணர்ந்துட்டியா கதிரா? ஆமா சாமி, இனிமே நான் என் வாழ்க்கைய குறையே சொல்ல மாட்டேன். திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றி மறைஞ்சுது. கதிரன் மெல்ல கண்ணை திறந்து பார்த்தான். அவன் பட்டறையில இல்ல, புதைமணல்லையும் இல்ல. தன் சொந்த கிராமத்துல தன் நண்பன் மாறனோட தோட்டத்துல மண்வெட்டியை பிடிச்சபடி படுத்திருந்தான். எல்லாம் ஒரு கனவு போல கலைஞ்சிருந்தது. டேய் கதிரா, என்னாச்சுடா உனக்கு? காலையில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு மயங்கி விழுந்துட்ட. நெருப்பு எரியுது, சுத்தியில அடிக்கிறாங்கன்னு எதுவும் உளறிட்டு இருந்த. இந்த தண்ணிய குடி. மாறா, என் அருமை நண்பா, நீ எவ்வளவு கொடுத்து வச்சேன்னு தெரியுமாடா? நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா உனக்கு? என்ன ஆச்சுடா உனக்கு? எப்பவும் புலம்புறவன் இன்னைக்கு திடீர்னு இப்படி பேசுற? ஒன்னும் புரியலையே. இல்ல மாறா, நமக்கு கிடைச்சிருக்க இந்த உடம்பும் இந்த கைகளும் ஒழிச்சு சாப்பிட நமக்கு கிடைச்ச இந்த மண்ணும் தான் உலகத்திலே மிகப்பெரிய வரம். இதை விட்டுட்டு நான் பேராசைப்பட்டுட்டேன். இனிமே நான் வாழ்க்கையை சபிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். உன்னோட சேர்ந்து சந்தோஷமா உழைப்பேன்டா. பார்த்தீங்களா நண்பர்களே, கதிரன் வைரமாக ஆசைப்பட்டு அதுல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு உணர்ந்துகிட்டான். வைரம் ஜொலிக்கும் தான், ஆனா அதுக்கு உயிர் கிடையாது, சுதந்திரம் கிடையாது. ஆனா நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த மனித வாழ்க்கை நாம நினைச்சா எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், சுதந்திரமா வாழலாம். அதனால இருப்பதே வரம் அப்படின்னு நினைச்சு அடுத்தவங்க வாழ்க்கையோட ஒப்பிடாம நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை மகிழ்ச்சியோடவும் நன்றியுணர்வோடவும் வாழ்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி.